ஜெபன கடவோ உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைபெறப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல மகிமையான கர்த்தருடைய நாளின் காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். அப்பா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்ற வார்த்தையின்படி உம்முடைய பாதபடியிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனுடைய கரத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆசீர்வாதங்கள் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, வந்திருக்கிற நாங்களும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை காண உதவி செய்யும். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 5ஆம் பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 5 பூலோகத்தை யாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாமாலையை நாம் பாடுவோம்.
என்ற வண்ணமாக பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும் அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவி பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடனே பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது என்னுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சேரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் ஞான விசுவாசத்தோடும் அவர்கள் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவங்களை நிமித்தம் முழுதோடும் ஞான மனஸ்தாபப்பட்டு பிறத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் கடவுளோட உண்மையாய் மடந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் செவ்வேறிருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும். அவள் இரத்தாம்பர சோப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்த பாவங்களை நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும்
பாவ மன்னிப்பு அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் அவற்றையும் மன்னித்து அவரின் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரமுண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமதாவியோடும் இருப்பாராக. திருத்துவ திருநாள் பின்வரும் 10ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். மகிமையின் தேவனே, உமது ஒரே பேரான குமாரன் மலையிலே மறுரூபமாகி தம்முடைய தெய்வீக பிரகாசத்தை வெளிப்படுத்தினதினாலே எங்களையும் ஆவியானவருக்குள் வேறு மனுஷராய் மாற்ற திருவிழங்கொண்டிருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்பட்டு உமது நன்மையான சித்தம் என்னதென்று சோதித்தறியவும் எங்கள் சரீரங்களை உமக்கு சித்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆவியின் வரங்களினால் உம்மை கனம் பண்ணவும் உமது கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். இப்பொழுது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாம்போரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியிடும்படி பெத்தேலுக்கு போகிற 2 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் 3 திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உன்னை 2 அப்பங்களை உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்கி கொள்ள வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகஸ்வரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பாடம் பாஸ்தாயிட்டு. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும்
மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறார் சர்வவல்லவரின் பிதாவாகிய ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தம்முடைய பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்கு உண்டாகும் அவர்களிடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் மனிதனானார், நமக்காக பிதாவிடத்தில் சிலுவையிலே பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், வேதவாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மரணமடைந்து பிதாவிடம் வாசம் உயிரிழந்தோரை மருத்துவரை நியாயத்திற்கு மகிமையோடு எடுத்து வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனுடன் தொடர்புடையவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தோற்றப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகமாக இருக்கிறார். பரிசுத்தனாவின் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்டு நீக்கப்பட்டவரை ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தோர் மறுபடியும் ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். அமர்ந்து கொள்ளுவோம். இப்பொழுது அறிவிப்புகள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருத்துவ 10 பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 11ஆம் ஞாயிறு காலை வேளையில் வந்திருக்கிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் இன்றைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். ஆலய ஆராதனை முடிந்த பின்பு வழக்கம் போல எல்லா ஐக்கிய சங்க கூட்டங்களும் நடைபெறும். இன்று மாலை 7 மணிக்கு திருமதி அம்பிகா சக்தி நகர் பகுதியிலே அவருடைய இல்லத்திலே வைத்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். ஆகையால் திருச்சபையின் மக்கள் குடும்பமாக இதிலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச கூட்டம் நம்முடைய ஆலயத்திலே வைத்து நடைபெறும். ஆகையால் திருச்சபை மக்கள் யாவரும் குடும்பமாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்று சனிக்கிழமை அன்று மாலை 4:45 மணிக்கு திருமதி அன்னசெல்வம் ஜோசப் அவருடைய இல்லத்திலே வைத்து தாய்மார் கூட்டம் நடைபெறும். ஆகையால் திருச்சபையின் பெண்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நம்முடைய தோத்திர பண்டிகைக்காக யூனிஃபார்ம் சேலை பெயர் கொடுக்காதவர்கள் பெயர்களை கொடுத்து பணத்தையும் இன்று மாலைக்குள் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உடனடியாக உங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களை அணுகி இந்த சேலைக்கு பெயர் கொடுத்து பணத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற ஞாயிறு 16/8/2026 அன்று அதிகாலை 5 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே வைத்து நடைபெறும். ஆகையால் திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் தகுந்த ஆயத்தத்துடன் இதிலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் பெண்கள் வருடாந்திர மாநாடு 2026க்கான மாநாடு ஆகஸ்ட் வருகிற இந்த மாதத்தில் 28, 29, 30 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. நடைபெறும் இடம்
தரிசன பூமி டக்கரமாள்புரத்திலே வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகையால் திருச்சபையின் பெண்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதில் நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து அதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாள் அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். திரு பிரதீப் அஞ்சயா 9-8, திருமதி மரிய ரத்னா நெல்சன் 9-8, ஜெசியா மலர் 12-8, டபிள்யூ அபினய் சன்னா வில்சன் 14-8, திருமதி ஜெய் ராணி ஜேன் ஜான் சாமுவேல் அவர்கள் 15-8 அன்று தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாள் அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஐயா இப்பொழுது ஜெபிப்பார்கள். இருந்தவாறு தலைதால் ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிய அன்பின் ஆண்டவரே, அருமையான எங்கள் பிள்ளைகளை கடந்த ஆண்டு முழுவதும் நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தினீர். தேவை எல்லாவற்றையும் சந்தித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டிலும் கூட புதிய கிருபைகளினால் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தாவீதுக்கு கொடுத்த வார்த்தை, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்தெந்த நிகழ்வில் குறைவுபட்டு இருக்கிறார்களோ அதை நீ நிறைவாக்கி தரும்படியாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். தலைப்பு மறுரூபமாகுதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய். 1 சாமுவேல் 10:6. தலைப்பு மறு உத்தரம் ஆகுதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கி நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது ஆவி உன்மேல் இறங்குவார், அவருடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. பாடைய உன் கூடாரத்தை அடங்காது. இருக்கிறாய் ஜீவமே கர்த்தார் இருக்கிறாய். நீர் என் நியாயத்தையும் என் வேலைக்கையும் தீர்த்து நியாயப்படியாய் சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறீர். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. நீ
தீர்த்து நீல சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். உங்கள் சுத்தம் தண்டச்சமாய் மாறும். தலைப்பு மறுரூபமாகுதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு தீர்க்கதரிசனம் சொல்லி வேறொரு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. John was an dead man. You lied and did fall to the light. தலைப்பு மறுரூபமாகுதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. தலைப்பு மறுரூபமாகுதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. தலைப்பு மறுரூபமாகுதல். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. திருவசனம் சொல்லிய அனைத்து பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் தலைப்பு மறுரூபமாகுதல். மறுரூபமாகுதல் 1 சாமுவேல் 10:6. 1 சாமுவேல் 10:6. யாவரும் இணைந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய சேகரத்தினுடைய 9வது தோத்திர பண்டிகை வருகின்ற செப்டம்பர் மாதம் 4, 5, 6 முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் ஆசரிக்க இருக்கிறோம். எனவே பண்டிகைக்காக சிறப்பு நன்கொடை கொடுப்பவர்கள் நன்கொடை பாரம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆலய ஆராதனை முடிந்தவுடன் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை இரவும் கன்வென்ஷன் கூட்டம் நடத்த ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதே போல் பண்டிகை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை, மதியம் 2 மணிக்கு பண்டிகை ஆராதனை, அதனைத் தொடர்ந்து வருடாந்திர கூட்டம், பொருட்கள் ஏலம் விடப்படும். 7 மணிக்கு வருடாந்திர கூட்டம் மற்றும் வேத பாட தேர்வு எழுதின பாடல் பாடின அனைவருக்கும் பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெறும். இதுவே பண்டிகைக்குரிய காரியம். எனவே இந்த நிகழ்வுகளில் நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வாரத்தில் அதனுடைய நோட்டீஸ் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். இவ்வளவு நன்கொடை படிவம் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் போன தடவை போல, கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு நிறைவாய் பிரித்து தந்து ஆசீர்வாதம் பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாக்காளர் பட்டியல், தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஒட்டப்பட்டு இருக்கிறது. ஏதேனும் பெயர்கள் விடுபட்டு இருக்கும் என்று சொன்னால் அதை சேகர தலைவர் அவரிடத்தில் எழுத்து மூலமாக தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த குறைவுகள் நிறைவு செய்யப்படும். எனவே நீங்கள் அதற்கு கடைசி நாள் திங்கள், செவ்வாய், புதன்கிழமை வரை தான் கடைசி நாள். அதற்குள்ளாக நீங்கள் அதை பார்த்து என்ன செய்ய வேண்டிய நிறைவு செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜூலை மாத எல்சேஃப் வரவு செலவு தோத்திர காணிக்கை மற்றும் ஜபக்கூட்ட காணிக்கை 3150 ரூபாய், ஏலம் மூலமாக 680 ரூபாய், தீப காணிக்கை மூலமாக 9210 ரூபாய், அரிசி காணிக்கை மூலமாய் 100 ரூபாய்.
மற்றும் முழு இரவு ஜபம் 630 ரூபாய், உபவாச கூட்டம் 1020 ரூபாய். கடந்த மாத கையிருப்பு 84,462 ரூபாய். மொத்தம் வரவு 99,252 ரூபாய். மொத்த வரவு 99,252 ரூபாய். செலவு விவரங்கள்: சபை ஊழியர் 4000 ரூபாய், ஆலய பணியாளர் 2500 ரூபாய், சுத்திகரிப்பு 1000 ரூபாய், கவர் வாங்கின வகைக்கா 45 ரூபாய், விளக்கிற்கு எண்ணெய் வாங்கின வகைக்கா 140 ரூபாய், 5 டியூப்லைட் வாங்கின வகைக்கா 800 ரூபாய், சக்தி நகர் உபசரணைக்காக 300 ரூபாய், ஒட்டடை கம்பு வாங்கினது 200 ரூபாய், பினாயில் வாங்கினது 75 ரூபாய், பேட்ரி செல் வாங்கினது 270 ரூபாய், குருவானவர் டிஏ 750 ரூபாய், தீப காணிக்கைக்கு ரசீது புத்தகம், அதாவது நம்முடைய எல்சிஎஃப் வரவு செலவுக்காக ரசீது புத்தகம் அச்சிடப்படுவதற்காக 1200 ரூபாய். மொத்தம் 11,286 ரூபாய். 11,286 ரூபாய் செலவு. மொத்த வரவு 99,252 ரூபாய். செலவு 11,286 ரூபாய். மீதம் கையிருப்பு 87,966 ரூபாய். வங்கி இருப்பு 18,526 ரூபாய். மொத்த இருப்பு 1,06,492 ரூபாய். கடந்த மாதம் உபவாச கூட்டத்திற்கு ஆன செலவு முழுவதும் திருமதி ஹெலன் ஜெபராஜ் அவர்கள் பொறுப்பெடுத்து கொண்டாங்க. அதனால் வரவு மாத்திரம் இருக்குது, செலவு முழுவதும் அவர்கள் செய்தார்கள், பொறுப்பெடுத்து கொண்டார்கள். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் முழு ஜெபத்திற்கு உபசரணை செலவு திருமதி கீதா ஸ்டீபன் அவங்க பொறுப்பெடுத்து கொண்டாங்க. அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருந்த வார்த்தைத்தால் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல மகிமையான ஆராதனை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்கு நன்றி பலி செலுத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற நாங்களும் சிறிது நேரம் சிந்திக்கும்படியாக நம்முடைய வார்த்தைங்கிற மன்னாவினாலே எங்களை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் செயல்படுவதற்கு எங்களை விட்டு கொடுக்க ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மறுரூபமாகுதல். மறுரூபமாகுதல். மறுரூபமாகுதல் என்று சொன்னால் எதை அடையாளப்படுத்துகிறது என்றுனா, வெளிப்படையான மாற்றம் அல்ல, வெளி தோற்றத்தில் ஏற்படுகிற மாற்றம் அல்ல, உள்ளுக்குள் மனதிற்குள் இருதயத்திற்குள் தெய்வீக மாற்றம் அடைய வேண்டும். தெய்வீக மாற்றம் அடைய வேண்டும். அதுதான் மறுரூபம் ஆகுதல். இன்னும் நமக்கு புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் மண்ணின் சாயலாக இருக்கிறோம். இந்த சாயலை விண்ணுக்குரிய சாயலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விண்ணுக்குரிய சாயலாக மாற வேண்டும். அதுதான் மறுரூபம் ஆகுதல். இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு ஒரு வண்ணத்து பூச்சியை போல உருமாற்றம் அடைய வேண்டும். ஒரு வண்ணத்து பூச்சியை போல உருமாற்றம் அடைய வேண்டும். வண்ணத்து பூச்சி எப்படி உருமாற்றம் அடைகிறது அப்படின்னா, முதல்ல புழு, அடுத்தால கூட்டுப்புழு, அடுத்தால கொஞ்சம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி. சரியா? அந்த புழுவாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். ஆனால் முழுமை பெற்று அது வெளியே வருகின்ற பொழுது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கின்ற ஒரு அழகான ஒரு பூச்சியாக என்ன செய்கிறது? அது வருகிறது. அதே போல தான் மறுரூபமாகுதல். உள்ளுக்குள்ளே அநேக கசப்புகள், அநேக வைராக்கியம், அநேக தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தம், இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாம் மறுரூபம் ஆக்கப்பட முடியாது. அப்போ அதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் தேவனால் மாத்திரம்தான் கூடுமே தவிர நம்முடைய சுய முயற்சியினால் அது என்ன செய்யாது, என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. தேவனால் மாத்திரம்தான் கூடும். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த மறுரூபம் ஆக்கப்படுகிற நிகழ்வு இந்த வார்த்தையினால் மாத்திரம்தான் இறுதி என்ன செய்யப்படும், ஸ்திரப்பட முடியும். அப்படிதானா?
வார்த்தையினால மாத்திரம்தான். என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தையினால், சத்திய வார்த்தையினாலே மாத்திரம்தான் அது விடுவிக்கப்பட முடியும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ என் மனதில் உள்புற மாற்றம், தெய்வீக மாற்றம் அடையணும் அப்படின்னா இந்த வார்த்தை என் ஆத்துமாவுக்குள், என் ஆவிக்குள் ஏராளமாக தாராளமாய் செல்வதற்கு என்னுடைய சுய கட்டுப்பாடு, என்னுடைய சுயம் விட்டு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கின்ற பொழுது நடைபெறுகிற நிகழ்வு தான் அந்த மனமாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த தெய்வீக மனமாற்றம் மறுரூபமாக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? வேத புத்தகத்தில் வாசிக்க கேட்ட வேத பகுதி எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்கலாம். நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தையின்படி நம்மை தேவனுடைய சமூகத்திலே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த சூழ்நிலை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராய் கர்த்தர் அழகாக வழிநடத்தி வருகிறார். தீர்க்கதரிசியாகிய, நியாயாதிபதியாகிய, தீர்க்கதரிசிகளின் தலைவனாக சாமுவேலை கொண்டு அந்த ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, புறஜாதி மக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார், புறஜாதி மக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார். அதே போல எங்களை ஆளுகை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர்கிட்ட, அதாவது தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் இடத்துல கேட்கின்ற கேள்வி, எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேணும். நியாயாதிபதி வேண்டாம், தீர்க்கதரிசி வேண்டாம், தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் கூட்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ஏன்னா புறஜாதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார்? ராஜா என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். இப்போ சாமுவேல் ஆண்டவர் இடத்தில் கேட்கிறார். இது ஆண்டவருக்கு பிரியமான நிகழ்வு அல்ல. இது யாருக்கு பிரியமானதல்ல? ஆண்டவருக்கு. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை நான் தான் ஆளுகை செய்யணும், நான் தான் அவர்களை வழி நடத்தணும், நான் தான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், நான் தான் அவர்களை சபைப்படுத்தணும், நான் தான் அவர்களை தண்டிக்கணும், நான் தான் அவர்களை அரவணைக்கணும், நான் தான் அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி தேவனுடைய அனாதி தீர்மானத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விலகுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விலகுறாங்க. எப்படி விலகுறாங்க அப்படின்னா, உலக பிரகாரமா எல்லாரையும் ஆளுகை செய்ய ராஜா இருக்கார்ல, அதே போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். இப்போ ஆண்டவராய் கர்த்தர் சாமுவேலிடம், தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். பேசுகின்ற பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமல்ல, ஆனாலும் தன்னுடைய ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உங்க விருப்பத்தை நிறைவு செய்யறாரா? ஆண்டவருடைய தீர்மானம் இல்லையா? எப்படி? நான் அழுது கூப்பிட்டா, கெஞ்சி மண்டாடினா பதில் கொடுப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமை உள்ள தேவன். சரியா? என் கஷ்டத்தை பார்த்து, என் வேதனையை பார்த்து, என் துக்கத்தை பார்த்து ஆண்டவரே தன்னுடைய தீர்மானத்தையே மாற்றுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? உங்க அப்பா அம்மா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தீர்மானத்தை மாற்ற மாட்டாங்க தெரியுமா? பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக என் தீர்மானத்தை நான் மாற்ற மாட்டோம், கடைசி வரை மாற்ற மாட்டோம். அநேக சாட்சிகள் உண்டு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு. அப்படிதானா? நான் என் பிள்ளைய நான் தான் நடத்துவேன். ஆனா பரம தகப்பன் தன்னுடைய நோக்கம் ஒன்று இருக்கு, தன்னுடைய தீர்மானம் ஒன்று இருக்கு, திட்டம் ஒன்று இருக்கு. அது சாதாரண திட்டம் இல்ல, ஆதி காலத்து அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தை என் பிள்ளை கேட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தீர்மானத்தையே மாற்றி அவர்களுக்கு ஒரு ராஜாவை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். இப்போ அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா இருக்கிறார் அப்படின்னா, தகப்பனுடைய கழுதை காணாமல் போயிட்டு அந்த கழுதையை தேடி செல்கிறவனாக இருக்கிறார். கழுதையின் பின்னால் போனவன் அப்படி சவுலை பார்த்து சொல்லுவாங்க. கழுதையின் பின்னால் போன, கழுதையை தேடி செல்கின்றார்.
இந்த கழுதை பின்னால் தேடி செல்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளில் அப்படி தேடி செல்கின்ற வழியில் சாமுவேலை பார்க்கிறார். சாமுவேலை பார்க்கிறார். பார்த்த உடனே சாமுவேல் உடனே சவுல்கிட்ட பேசுகிறார். அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறார். அவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறார். பேசிட்டு அவனை என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணிட்டு, நீ தான் இந்த இஸ்ரேல் யாரு யாரு ராஜா. இப்போ சவுலுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப். சவுலுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் தேடி போயிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு ஊராக போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ராஜா வரார். அது நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படிதானா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ தான் ராஜா. கழுதைக்கு பின்னால் வந்த மனுஷனை பார்த்து ரகசியமாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணிட்டு இந்த 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் சொல்கிறார். நிறைய அடையாளங்களை சொல்கிறார். அதில் இறுதியாக கொடுக்கப்படுகிற இந்த அடையாளம் தான் 6வது வசனம். இறுதியாக கொடுக்கப்படுகிற அடையாளம் தான் இந்த 6வது வசனம். நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்ட, இனி உனக்குள் இருக்கிற காரியங்கள் என்ன, மாற்றம் என்ன என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த நாளில் உள்ளதுக்கும் இந்த நாளில் புதிய ஏற்பாட்டில் நடைபெற்றதற்கும் இப்போ நம்முடைய வாழ்வில் இது எப்படி பயன்படணும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கதரிசியிடம் பேசுவார். தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்களிடத்தில் பேசுவார். அதே போல நியாயாதிபதியிடத்தில் பேசுவார். ராஜாக்களிடத்தில் பேசுவார். அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆவியானவர் அவருக்கு என்ன செய்யப்படும்? அருளப்படும். சரிதானா? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? இறங்குவார். இறங்குறது மாத்திரமல்ல, அந்த காரியம் நிறைவு பெற்றவுடன், தன்னுடைய திட்டத்தை நிறைவு பெற்றவுடன் ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்வார்? விலகி கொள்வார். இதுதான் சவுலுடைய சம்பவத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வு. ஆண்டவர் பலமாய் இறங்குவார், தன்னுடைய திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுவார். பிற்பாடு சவுல் என்ன செய்வான்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்வான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்வார்? இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அப்படி வந்துட்டு வந்துட்டு போகிறவர் அல்ல. எப்படி? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி அல்ல? வந்துட்டு வந்துட்டு போகிறவர் அல்ல. நிரந்தரமாய், வார்த்தை தெளிவாக சொல்கிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உனக்கு தந்தருள்வேன். இது புதிய ஏற்பாடு. இப்போ நம்முடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, இன்னும் நமக்குள்ள இப்பொழுது நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம என்ன செய்யாமல் இருக்கணும்? துக்கப்படுத்தாம இருக்கணும். நமக்குள்ள இருக்க ஆவியானவர் செய்யணும், துக்கப்படுத்தாம. நான் துக்கப்படுத்தாம அந்த வார்த்தையின்படி நாம் நடந்தோம் அப்படின்னா நாமெல்லாம் யாரு? மறுரூபம் ஆக்கப்பட்டவர். இது நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள்? சொல்வார்கள். இப்போ 3 படிகள் இருக்கு. இந்த மறுரூபம் ஆக்கப்படுவதற்கு 3 படிகள் இருக்கு. முதல் படி என்ன அப்படின்னா, சாமுவேல் அங்கு சவுல் இடத்தில் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் அப்படி சொல்றார். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். எப்படி அவர் நம்ம மீது இறங்குறாருன்னா, பலமாக இறங்குகிறாராம். எப்படி இறங்குறாரு? நம்ம அதுக்காண்டி நீங்க கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே துள்ளி துள்ளி குதிக்கிறது இல்லை. ரெட்டிங் அண்டர்லைன். கர்த்தருடைய பலமாக நம் மீது இறங்குவார். எப்படி இறங்குவாரா? நான் பலனற்று இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? என்ன? பரிசுத்தவான்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீ படுத்து இருந்த, உன்னால இயலாம இருந்த, முடியாம இருந்த அப்படின்னா அந்த ஆவியானவர் பலமாய் இறங்குகின்ற போது நீ புதிய பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வார்த்தை சொல்லுகிறது, கழுகுக்கு ஒப்பான பலன் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இங்கு சவுலை குறித்து சொல்லுகின்ற பொழுது சவுலை ஆண்டவர் செய்கிறார், கர்த்தருடைய ஆவி அவன் மீது என்ன செய்கிறது? இறங்குவார், பலமாய் இறங்குகிறார். எப்படி இறங்குகிறது, எப்படி புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால், சவுலை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், பென்யமின் கோத்திரத்தான், சிறுவன், அதாவது அந்த கோத்திரம் சிறிய கோத்திரம், சரியா? அவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஞானம் கிடையாது, திறமை கிடையாது, ஒன்று. அவன் கழுதைக்கு பின்பதாக வந்த மனிதன், கழுதையை தேடி வந்த ஒரு மனிதன். ஆனால்
கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்குகின்ற பொழுது நடைபெறுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. என்ன படுகிறது? பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அவனுடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? நிறைவாக்கப்படுகிறது. எப்படி, எந்த அளவுக்கு நிறைவாக்கப்படுகிறதுனா, ஒரு நாட்டையே ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு சவுல் என்ன செய்கிறார்? உயர்த்தப்படுகிறார். சாதாரண ஒரு மனிதன். யாரு? சாதாரண ஒரு மனிதன். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆவியானவர் அவன் மீது இறங்குவார் என்று சொன்னால், ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு தாளந்துகளினால், பேச்சினால், சிறப்பான தைரியத்தினால், எல்லாவற்றையும் சகலத்தையும் அவனுக்கு கொடுப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது பலமாய் இறங்குதல். இப்போ நம்முடைய பயன்பாட்டில், வாழ்வியல் பயன்பாடு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்மிடத்திலிருந்து ஒரு தாக்கம் இருக்க வேண்டும். தாக்கம்னா என்னது? ஒரு இயக்கம், வாஞ்சைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நாம சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருக்க மாட்டோம். அந்த ஆவியானவருடைய தாக்கம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கும். இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுவார், நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. யாருக்கு இருக்குன்னா, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. அந்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்குகின்ற பொழுது என்னுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்குரிய நன்மை என்னது, தேவனுக்கு பிரியமானது என்னது, அது பரிபூர்ணமா நம்மிலிருந்து என்ன செய்யப்படும்? என்ன செய்யும்? வெளிப்படும். சவுல் சாதாரண ஒரு மனுஷன் தான். இஸ்ரேல் ஜனங்க கேட்ட வார்த்தையின்படி, கேள்வியின்படி ஒரு ராஜாவே வேண்டும் என்று சொல்லி அங்கு சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆனா சாதாரணமா இருந்த மனுஷனை அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறவர். அதான் முதல் குறிப்பு. கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்குகின்ற பொழுது அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். முதல் குறிப்பு. இரண்டாவதாக அல்ல சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. இப்போ ஆண்டவர் சாமுவேல் சவுலிடம் சொல்லுகின்ற காரியம் அதுதான். எப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கிட்டாரு, நீ தனிமையில் இருக்கிறவனாக அல்ல. எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? ஆவியை பெற்றுக்கொண்டவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வெடித்து செதறணும். அப்படிதானா? நம்ம இன்னைக்கு என்ன தப்பு? நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் பிரதர், நான் 12 மணி நேரம் தனியாக கர்த்தருடைய சமூகத்திலேருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? போராடிக்கிட்டு இருக்கேன். பிரயோஜனம் இல்லை. ஆவியானவர் என்ன நிரப்பினார்னா, எதுக்காண்டி என்ன நிரப்பினாரு? தீர்க்க தரிசனம் கூட்டத்தில் போய் ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு சபை. இதான் பவுல் சொல்லுவார், எல்லாரும் விட்டு விடுகிற பிரகாரமாக நீங்க எதை விட்டுறாதீங்க? சபை கூடி வரல விட்டுறாதீங்க. தனிச்சபை இருக்கணும், ஆண்டவரோட பேசுற காரியம் இருக்கணும். ஆனா சபைக்கு என்று சொல்லி இந்த ஃபெல்லோஷிப்ல, ஐக்கியத்துல நீ விட்டுட்ட அப்படின்னா உன்னுடைய நிகழ்வு மிகவும் பரிதாபத்திற்குரியதா மாறிடும். அதான் பவுல் சொல்லுவாரு, எல்லாரும் விட்டு விட. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம்? எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க அர்த்தம்? விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானா? நல்லா ஆலயத்துக்கு வருவாங்க, அபிஷேகத்தான் நிரப்புவாங்க, அந்த ஆள் என்ன செஞ்சிருவாங்க? அப்படி போயிடுவாங்க. எதை விட்டுருவாங்க? எதை விட்டுருவாங்க? சபையை விட்டுறவங்க எல்லாம் மறந்தே போயிருந்தாங்க. ஏன் என்ன கோயிலுக்கு வரல? இல்லை, ஆவியானவர் என்ன பலமாய் நடத்துகிறாரு. அப்படி நடத்தவே மாட்டார். அப்படி நடத்தியிருந்தா பவுல் இதை சொல்ல மாட்டார். எப்பா, நீ அபிஷேகம் பட்டிட்டா எல்லாரும் தனித்தனியாக நினச்சி எங்கெங்கேயாவது போ, கடைசியில் அவருடைய வருகையில் என்ன செய்வோம்? சந்திப்போம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆலயம் நமக்கு என்ன இல்லை? ஆலயம் தேவையில்லை. அப்படிதானா? அங்கு சவுல் இடத்தில் பலமாய் இறங்குகிறார். அவனுடைய மாற்றம், அவனுடைய தோற்றம் எல்லாமே மாற்றப்படுகிறது. எல்லாமே வெளிப்புற மாற்றம். ஓகே, டன். இப்ப ரெண்டாவது, அது ஆத்துமாக்குள்ள கிரியை செய்யணும். முதல் காரியம் வந்து ஆவியில. அப்படிதானா? என்ன செய்யறார்? இறங்கினார், அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ சாமுவேல் சொன்ன அடையாளங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியாக உள்ள இந்த அடையாளம், உன்னை ஆவியில மாற்றம் அடைஞ்சதை எது பார்க்கணும் அப்படின்னா சபை பார்க்கணும். இப்போ அந்த
சபைங்கிறது எதை சொல்லினா தீர்க்க தரிசன புத்திரர்களுக்கு தலைவனாக, அதை தீர்க்க தரிசிகளுக்கு தலைவனாக சாமுவேல் இருக்கிறார். இப்போ சாமுவேல் இருக்கிறாரு. சாமுவேல் வந்து அந்த என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த கூட்டத்தின் நடுவே யாரை கூட்டு வர்றாரு? சவுலை கூட்டிட்டு வர்றார். சவுலை கூட்டிட்டு வந்து சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படிங்கிறார். என்ன சொல்லு? அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த வெளிப்பாட்டை நான் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, சபை நடுவில். அதான் அங்க அங்க வார்த்தை சொல்லி, அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி, தீர்க்க தரிசனம் சொல்லி. இப்ப தீர்க்க தரிசன கூட்டங்களை தீர்க்க தரிசனம் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? இப்ப சாதாரணமா நம்ம இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது இது எனக்கு அங்க தெரியும், இங்க தெரியும், அப்பவே தெரியும், அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதானா? அங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் யாரு? எல்லாமே தீர்க்க தரிசன கூட்டம். இந்த கூட்டத்துல யார் வந்து சொல்லணும்? சவுல் வந்து சொல்லணும். சவுல் யாரு? சாதாரணமான ஒரு மனுஷன். தன் தகப்பனுடைய கழுதையை காணணும்னு சொல்லி தேடி சாதாரண ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவராய் கர்த்தர் அவன் மீது என்ன செய்றார்? கர்த்தருடைய ஆவி இறங்கினார். இறங்கின பிற்பாடு அவனுடைய உள்ளான மாற்றத்தை வெளிப்புறமாக பார்க்கணும். யார்தான் பார்க்க முடியும்? தீர்க்க தரிசிகள். பாருங்க, சாமுவேல் சொல்லுகிற காரியம் அதுதான், நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்குடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய அதிகாரமும் வல்லமையும். தீர்க்க தரிசனம் சொல்லுது என்னது? ஆண்டவருடைய அதிகாரமும் வல்லமையும். அதாவது தீர்க்க தரிசனம் சொல்ல ரெண்டு காரியம் இருக்கு. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வருகின்ற காரியத்தை என்ன செய்வது? சொல்லுவது. சரியா? இன்னொரு காரியம் நிகழ இருக்கின்ற காரியத்தை சொல்லுவது. இன்னொரு காரியம் கடந்ததை சொல்லுது. அது சொப்பனம், கடந்ததை சொல்லுகிறது. என்ன இங்க சவுல் வந்து எதை சொல்றாரு அப்படின்னா, வருங்காரியத்தை சொல்லலை, நிகழ்கின்ற காரியத்தை என்ன செய்றாரு? அங்கு சொல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? நான் இந்த மாதிரி கழுதைக்கு பின்பதாக வந்தேன். சாமுவேல் தீர்க்க தரிசி வந்து என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்ணினாரு. இன்று முதல் நான் யாராக இருக்கிறேன்? ராஜாவாக இருக்கிறேன். நான் உங்களை எப்படியெல்லாம் வழி நடத்த போறேன், நான் உங்களை எல்லாம் எப்படியெல்லாம் சபைப்படுத்த போறேன். தீர்க்க தரிசனம், நிகழ்கின்ற காரியங்களை உரைக்கின்ற ஒரு தன்மை. இதை யார்கிட்ட சொல்றாருன்னா, தீர்க்க தரிசன கூட்டத்தில் அவர்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நிகழ்வு நடைமுறை பயன்பாடு. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அதிகாரமும் வல்லமையும் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்ற பொழுது அவர் எனக்கு கொடுக்கின்ற இரண்டாவது காரியம் என்னது? அதிகாரமும் வல்லமையும். அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு பேசவே தெரியாது. என்ன தெரியாது? என்ன நீங்க சாட்சி சொல்லலையே? எனக்கு சாட்சி சொல்ல சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை அந்த அழிவில் இருந்து உங்களை மீட்டு எடுத்துருக்க ஒரு சாட்சி சொல்லலாமே. எனக்கு சாட்சி சொல்ல என்ன செய்யாது? வராது. எனக்கு பேச தெரியாது. எனக்கு அறிவு புலன், அதாவது ஆங்கிலம், ஹிந்தி, அப்படி அந்த எபிரேயம், இந்த அறிவு திறன் எனக்கு என்ன செய்யாது? கிடையாது. என்கிட்ட பலன் கிடையாது, எனக்கு தைரியம் கிடையாது. நான் எப்படி இந்த காரியத்தை செய்வது? இந்த ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பலம் உள்ளவனை பயன்படுத்துவதற்கு அவர் என்ன செய்யல? வரவே இல்லை. அதான் அண்டர்லைன். நிறைய நேரத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், எனக்கு தகுதி கிடையாது. இந்த சவுலை குறித்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது வசனம் சொல்லுது, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அங்கே அழைப்பு விடுறாங்க. இப்போ சவுல் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கிற தளவாடா ஜாமான்கள் வைத்திருக்கிற இடத்துல போய் என்ன செய்யறாரு? ஒளித்து கொண்டு இருக்கிறார். ஆவியில இவருக்கு மாற்றம் வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஆனா ஆத்மாவில் இன்னும் என்ன செய்யல? பலன் அடையல. நான் மறுரூபமாக்கப்படுனா நம்ம எல்லாருக்கும் இப்போ ஆவியில வந்து ஒரு மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் பரிசுத்தமானவர். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு? இயேசு பரிசுத்தமானவர். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு? யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆவியில ஒரு பிரச்சனை கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், அதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் என் வஸ்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? தோய்த்து வெளித்திருக்கிறேன், அதாவது ஞானஸ்தானம், அதுலயும் நமக்கு பிரச்சனை கிடையாது. திடப்படுத்தல் பெற்றிருக்க, அதுலயும் பிரச்சனை கிடையாது. ஆவியில நம்ம சிறப்பா இருக்கிறோம். ஆனா ஆத்மா
ரெண்டாவது, இந்த ஆத்மாவுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பது யார் தான்? கர்த்தர் மாத்திரமே. இப்போ அங்க சவுல் சொல்றாரு, நான் சிறிய கோத்திரத்துக்காரன், பலவீனமான ஆளு, என்னை எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுக்க முடியும்? ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை ராஜாக்களுக்கு முன்பதாக அமர பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்போ செயல்படும் அப்படின்னா, இந்த வார்த்தை என் ஆத்துமாவில் செயல்படுகின்ற பொழுது. சவுல் வந்து தைரியமா தீர்க்க தரிசனம் சொல்றான், நடக்க இருக்கின்ற காரியத்தை சொல்றான், நான் தான் ராஜா அப்படி சொல்லி நடக்க இருக்கிற காரியத்தை சொல்றான். எப்படி இவனுக்கு இந்த அதிகாரம் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியில் என்னோட செயல்பட்டு விட்டு ஆத்துமாவில் செயல்படுகின்ற பொழுது எனக்கு நமக்கு வருகின்ற அந்த அதிகாரம், நமக்கு வருகின்ற அந்த பலன், நமக்கு வருகின்ற அந்த விசேஷித்த ஞானம், நமக்கு வருகின்ற அந்த சமயோஜித புத்தி, சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற காரியம், இந்த ஆவியானவர் செயல் நமக்குள் ஆத்மாவில் செயல்படுகிற வர யாருக்குமே இது நம்ம குறித்து தெரியாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்குமே நம்மை குறித்தான வெளிப்பாடு தெரியாது. எப்போ ஆத்மாவில் செயல்பட்டு அது வெளிப்படுகிறதோ அப்பதான் சொல்லுவாங்க, எப்படி இருந்த மனுஷன்யா, எப்படி ஜானு, எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி மாறிட்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி போயிட்டான். எப்படி ஆரம்ப நாட்களில் ஜபம் என்ன, துதி என்ன, ஆராதனைகள் என்ன, சிறப்புகள் என்ன, எல்லாம் சரி, ஆனா இப்ப இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆவியில மாற்றம் வந்துட்டு அந்த ஆத்துமா என்ன செய்யல, என்ன விட்டு கொடுக்கல. இறையாளர்கள் சொல்லுகிற கருத்து என்ன அப்படின்னா, நம்முடைய சுயத்தை, அதாவது நம்முடைய சுய கட்டுப்பாடை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணுமா. எப்போ அந்த ஆத்மாவில் கிரியை செய்யும் அப்படின்னா, என்னுடைய சுய கட்டுப்பாடை யார் இடத்துல ஒப்பு கொடுக்கணும், யார் இடத்துல ஒப்பு கொடுக்கணும், தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தினமும் நீங்க காலையில கோயிலுக்கு வந்துடுவீங்க. இதே கூட்டம் காலையில கோயிலுக்கு வந்துருங்க, நீ தேவனிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா. இப்ப இதுவரை நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம்? காலையில வச்சு நான் கோயிலுக்கு வந்துடுவேன், வரவே மாட்டேங்க, என்னையும் சாத்தான் சொல்றேன், அப்படிதானா? என்னுடைய சுய கட்டுப்பாட்டை நான் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தா மாத்திரமே அது ஆத்துமாக்குள்ள கிரியை செய்யும். நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க, யோசேப்பு. யோசேப்பு அவருடைய சுய கட்டுப்பாட்டை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு? யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டார், அப்படிதானா? அவருக்கு இருக்கிற இடம் எல்லாரும் தண்டனைக்குரிய கைதிகள், எந்த நேரம் வேணாலும் கொலை செய்யப்படலாம். அதான் அந்த போர்த்திபாருடைய அரண்மனை. அந்த இடத்துல தான் எல்லா கைதிகளும் இருக்கிறாங்க, யோசேப்பும் அதில் ஒரு ஆளாக தான் இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை யாருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல நான் பரிசுத்தமாக இருக்கணும், முடியவே முடியாது, வாயினால அறிக்கை செய்யணும், அப்படிதானா? அங்கே அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, சம்பளம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, கேட்ட உடனே யோசேப்பு சொல்ல ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். உணர்வு, அதான் ஆத்துமா பேசுது. இந்த ஆத்துமா என்ன செய்யுது? ஆவியில் யோசேப்பை அடிச்சுக்கிட்ட ஆள் கிடையாது, ஆனால் சூழ்நிலை நெருக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என் சுய கட்டுப்பாட்டை நான் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த தைரியமாக சொல்கிறான். அதனால எந்த இழப்பு வந்தாலும் சரி, அதான் தலையே போனாலும் சரி. எப்படி இப்போ அந்த அம்மா சொல்லியாச்சு அப்படின்னா யோசேப்பைக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? ஏற்கனவே தண்டனை யாரு என்னன்னு கேட்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் யாருமே எல்லாருமே யார் தான்? தண்டனைக்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள். ஆனால் தலையே போனாலும் சரி, நான் மரித்தாலும் சரி, என் சுய கட்டுப்பாட்டை நான் யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறேன்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறேன். தைரியமாக சொல்கிறார். சூழ்நிலை எல்லாம் சாதகம்தான், எல்லா காரியமும் நல்லா தான் இருக்கு, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆத்துமாவுக்குள்ள இந்த உணர்வு, இந்த பேசுகின்ற சத்தத்தை நாம காதுல கேட்கணும். எப்போ இது நடக்கும்? அதான் இறையாளர்கள் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, உலகம் என்கிற அச்சு மாதிரி
இந்த மாதிரியில் நம்மளை வச்சுட்டாங்க. உலகம் சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன நீ இவ்வளோ பேசாமல் இருந்துட்ட, நீ எப்படி ஆள் தெரியுமா? உலகம் என்ன செய்யும்? சொல்லும். இந்த இடத்துல நீ கோவப்பட்டிருக்கணும், இந்த இடத்துல நீ 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி இருந்திருக்கணும், நீ விட்டுட்ட, உன் அதிகாரத்தை விட்டுட்ட. இது வந்து உலகம் அச்சு, உலகம் மாதிரியில் இப்படி இருக்கின்ற பொழுது நான் யாருக்கு கீழே இருக்கேன் அப்படின்னா சோதனைக்காரனுக்கு கீழே இருக்கான்னு அர்த்தம். ஆனால் ஆவியில் மாற்றம் அடைந்திருக்கிறோம், அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆத்துமாவில் என்ன செய்யலை? உயிர்ப்பிக்கப்படலை. இதான் தாவீது சொல்வார், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், எல்லாரும் பலி செலுத்துற மாதிரி நானும் பலி செலுத்திட்டு வந்துடலாம், ஆனால் அந்த பலி உமக்கு உகந்ததல்ல. நீர் விரும்புகிற காரியம் என்னது? நறுங்குண்டதுமான இருதயம், அதாவது ஆத்துமா. இந்த ஆத்துமாவை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த ஆத்துமாவுக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும்? நறுங்குண்டதுமான இருதயத்தோடு கூட நம்முடைய சன்னிதானத்தில் நான் என்ன செய்யணும்? படைக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆத்துமா உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே என்ன செய்யணும்? வரணும். இப்போ உலகம் நம்மை எச்சரிக்கும், பார்த்துக்கோங்க. உலகம் நம்மை வற்புறுத்தும், பார்த்துக்கோங்க. இந்த உலகம் நம்மை வற்புறுத்துவதற்கு முன்பதாக நமக்குள்ள ஆவியானவர் ஆத்துமாவில் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மெல்லிய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஆவியும் ஆத்துமாவும் என்ன செய்யும்? செயல்பட ஆரம்பித்து விடும். அப்போ 2வது, ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள் இறங்குகின்ற பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, தகுதி இல்லாத நம்ம தகுதிப்படுத்தி, சரிதானா? தகுதி இல்லாத நம்ம என்ன செய்கிறாரு? தகுதிப்படுத்தி. எப்படியெல்லாம் தகுதிப்படுத்துறாரு? நம்முடைய பேச்சு, நடவடிக்கைகள், நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, எல்லாவற்றிலும் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். என் பிள்ளை உள்ள போகும்போது முன்னாடி வர்றவன் சொல்லணும், கர்த்தருடைய தூதன் வருகிறான்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளை, அதாவது செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிறார் அப்படிங்கிற சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். அதான் வேத புத்தகம் சொல்லுகிறது, ராஜாக்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறவர்? அமர பண்ணுகிறவர். எங்க இருந்து எடுக்கிறாரா? எங்க இருந்து எடுக்கிறாரு? புழுதியில இருந்து. புழுதினா என்ன அர்த்தம்? புழுதிக்கு உருவம் உண்டா? இப்போ நீங்கள் எடுத்தீங்களா, புழுதி எடுத்தீங்களா, இப்படி தூக்கி இப்படி போடுங்க, அது எங்கே இருக்கும்? காற்றுல என்ன செய்யணும்? புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து. ஆகாது என்று சொல்லி கழிக்கப்பட்டது தான் என்னது? குப்பை. அப்படி தானா? யாருமே வீட்டில் குப்பையை சேர்த்து வைக்க மாட்டாங்க. முடிஞ்சால் ஒரு 2 நாள் சேர்த்து வச்சுருப்பீங்க, அப்படி தானா? 3ஆவது நாள் நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க, அப்படி தானா? குப்பை, கழிக்கப்பட்டது, ஆகாது என்று தள்ளப்பட்டு அந்த இடத்துல இருந்து உங்களையும் என்னையும், உங்களை சொன்னால் வருத்தப்படுவீங்க, என்னை தூக்கி எடுத்து யாருக்கு முன்பதாக உட்கார வைக்கிறாரா? ராஜாக்களுக்கு முன்பதாக. ராஜான்னா என்ன அர்த்தம்? அதிகாரம் வல்லமை. ராஜான்னா என்ன அர்த்தம்? அதிகாரம் வல்லமை. ராஜான்னா என்ன அர்த்தம் கேட்க? ஆளுகை செய்கிற. ராஜாக்களுக்கு முன்பதாக உட்கார வைக்கணும். நீங்க என்ன நினைக்கீங்க? நம்ம எல்லாரையும் ராஜாக்கள் இப்போ ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மந்திரி இவங்க முன்னாடி நம்மளை கொண்டு உட்கார வைக்க போறாரு. அப்படிதானே? அப்படிதானே நினச்சிட்டு இருக்கியா? ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எனக்குள்ள ஆளுகை செய்கிறவர் ராஜா, அப்படிதானா? எஸ் ராஜா. இந்த ராஜாவை என் முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன், சுவிசேஷ நிமித்தமாய். இப்படி கொடுக்கின்ற பொழுது அவங்க உள்ளத்தில் இயேசு ராஜா ஆளுகை செய்கிறாரு. அதே நேரத்தில் நானும் அவங்களை என்ன செய்கிறேன்? ஆளுகை செய்கிறேன், அப்படிதானா? நான் எப்படி ஆளுகை செய்தேன்? அவர் ஆவியானவர் எனக்குள்ள இறங்குகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி, வல்லமையின்படி இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்கிறேன். அதான் இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். சொல்லுவது நிமித்தம் அவருடைய உள்ளத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்கிறோம், சரிதானா?
புதிய ஏற்பாட்டில் சொல்கின்ற பொழுது உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் தெரிந்த. இது எப்பயா நடக்கும்? கர்த்தருடைய ஆவி நம் மீது இறங்குகின்ற பொழுது. சவுல் இடத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கினார். தீர்க்க தரிசன கூட்டத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், உங்களுக்கு ராஜாவாக என்ன செய்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சவுலுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு கோத்திரம் பேக்ரவுண்டு கிடையாது, சிறிய கோத்திரம். ஆனால் அவனை தகுதிப்படுத்தி அவனுக்கு அதிகாரம் கொடுத்து வல்லமையை கொடுத்து சமஸ்த, அதாவது இஸ்ரவேலுக்கு என்ன செய்கிறார், ராஜாவாக அரியணை ஏற்றுகிறார். 2. மூன்றாவதாக ஒரு காரியம், வேறு மனுஷன் ஆவாய். வேறு மனுஷன் ஆவாய். இப்போ மறுரூபம், இதான் மறுரூபமாக்கப்படுதல். இப்போ சவுல் எப்படி வேறு மனுஷனாக ஆயிட்டான் அப்படின்னா, இப்போ சவுலுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. நான் சிறியவன், சிறிய கோத்திரம், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் போச்சு. இன்னொன்று, நான் எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு திறமை இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு ஆஸ்தி இல்லை, இந்த காரியம் என்ன செஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு. முழுமையாய் ராஜாவாக என்ன செய்கிறார், அங்கீகரிக்கப்படுகிறார். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இருக்கின்ற பொழுது ஆவியில மாற்றம் அடையுது. 2வது ஆத்மாவில் மாற்றம் வருகின்ற பொழுது நாமெல்லாம் என்ன செஞ்சிருவோம், வேறு மனுஷனாக. வேறு மனுஷனா என்ன அர்த்தம் அப்படின்னா புதுப்பிக்கப்படுதல். சரியா, புதுப்பிக்கப்படுதல். இந்த வேறு மனுஷனுங்கிற நிகழ்வு வந்து ஒரு நாள் அனுபவமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவம் இருக்கு. யார் சாட்சி சொன்னாலும் பாருங்களேன், அவங்க சாட்சி சொல்லுவாங்க, 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் நாள் ஆண்டவர் என்ன செய்தார், ரட்சித்தார். சரி, அடுத்த ஜனவரி 26 2026 நம்முடைய நிலை என்ன? புதுப்பிக்கப்படுகின்ற காரியம் எப்படி இருக்கணுமா அப்படின்னா, அனுதினமும். எப்படியா புதுப்பிக்க காரியானது? பவுல் சொல்லார் பார்த்தீங்களா, கிறிஸ்துவின் சரீரத்தை, மரணத்தை நான் சுமந்து செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அனுதினமும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்க பார்ப்போம் என்று சொன்னால், இதோ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் நான் எப்படி இருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்கிறார், பிழைத்திருக்கிறார். அப்போ எனக்குள்ள அவர் பிழைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுதினமும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் அப்படி சுத்திகரித்து கொண்டே இருந்தாதான் பாவம் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சரி, அனுதினமும் சுத்திகரிக்கணையா, நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ அனுதினமும் சுத்திகரிக்கணும்னா நான் என்ன செய்யணும், அது சொல்லணும்ல. சிலர் சொல்லுவாங்க, நான் தனியாக தினமும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா நாமே சுத்திகரிக்க முடியுமா? முடியாதா? சுத்திகரிக்க முடியாதா? நிறைய பேருடைய கருத்து தெரியுமா, நான் ஆவிக்குள்ள செய்கிறேன் இருக்கேன். இந்த சூழ்நிலை என்ன ஆயிருன்னா, நம்ம இன்னும் தனிமையில தான் படுத்திக்கிட்டே இருக்குமே தவிர கூட்டத்தை கூட என்ன செய்ய சொல்லாது. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் தனிமையில ஜெபித்தார். ஆனா பகல் முழுவதும் எங்க இருந்தாரு? கூட்டத்தில் இருந்தார், கூட்டத்தின் நடுவில் இருந்தார். அவர் நின்றா ஊர்வலம், நடந்தா ஊர்வலம், நின்றா பொதுக்கூட்டம், அப்படிதானா? முன்னும் பின்னுமாக திரளான ஜனங்கள் செஞ்சாங்க. ஆனா தனிமையில இருந்தார். ராத்திரி முழுவதும், ராம் முழுவதும் கெத்செமனே தோட்டத்தில், மலையில, கடலோரத்தில் ஜெபித்தார், ஆண்டவரோடு ஜெபித்தார். ஆனா ஜெபித்து விட்டு பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, கூட்டத்தின் நடுவில். நான் அனுதினமும் புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா என்னுடைய தனித்துவமான ஜெபம் 100% முக்கியம். அதே போல 100% கூட்டத்தில் என்னுடைய செயல்பாடுகள் என்ன? கூட்டம் தான் நாளைக்கு எனக்கு சாட்சி சொல்லும். பார்த்துக்காங்க, கூட்டம் தான் எனக்கு என்ன செய்யும், என்ன சாட்சி சொல்லும். பாரியா, அவர் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரியா, இங்கே வந்து கூட்டத்தில் பேசுகின்ற பொழுதோ எங்களோடு செயல்படுகின்ற பொழுதோ அந்த தேவ மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். அதான் ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, 2 பேர் நீதிமான் கூடி பேசிட்டாலே அவர் என்ன செஞ்சிருவாரு, உடனே பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவார்.
நீங்கள் 2 அக்காமார் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலிசபெத்து மரியாளுங்க இல்லை என்ன, எலிசபெத்து மரியாள் பேர் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 3வது நபர் யார் வந்து உட்கார்ந்துருவாரு? கர்த்தர் வந்து உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து என்னத்தை கேட்பாரு? எதை கேட்பாரு? என்னை பத்தி என்ன சொல்லுது, இன்னைக்கு என் பிள்ளை என்னை பத்தி என்ன சொல்லுது. இதான் புதுப்பிக்கிற அனுபவம், அனுதினம் புதுப்பிக்கிற அனுபவம். நீ வேதத்தை வாசித்தோம், ஜெபித்தோம், ஆண்டவரோடு கூட விண்ணப்பங்கள் எல்லாம் செலவிட்ட எல்லாம் ஓகே. இது ஆவியில நடைபெறுகிற நிகழ்வு. என் ஆத்மாவில் நடைபெறணும் அப்படின்னா நான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படுகின்ற பொழுது, அதான் பவுல் சொல்லுவார், எல்லாரும் விட்டு விட பிரகாரமா நினைச்சிடாத, கூடி வருவதை, சபை கூடி வருவதை, கூட்டத்தை நினைச்சிடாத, விட்டு விடாத. உனக்குன்னு ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து சபையில, அல்லது வெளியில இருந்து ஆயத்தப்படுத்தி உள்ள சபையில கூட்டிட்டு வா. இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, பெருக்கு. பழைய புதிய ஏற்பாட்டு ஆதி திருச்சபை நாட்கள்ல நடைபெறுகிற நிகழ்வு அதுதான். அனுதினமும் சபையில ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சேர்க்கப்பட்டாங்க. எப்படி சேர்க்கப்பட்டாங்க? ஆவில செயல் மாற்றம் நடந்தது, ஆத்மாவில் மாற்றம் நடந்தது. அங்க எல்லாரும் ஜனங்கள்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க, அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இதான் மறுரூபமாக்கப்படுதல். இதான் மறுரூபமாக்கப்படுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நாம அதை மறந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இன்றைய திருச்சபை இதை என்ன செய்து விட்டது? மறந்து விட்டது. நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே, அதாவது சுய திருப்தி, அப்படிதானா? வெளியில் போகும்போது தைரியமாக போவோம். என்ன தைரியமாக போவோம் அப்படின்னா, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அக்காவை தெரியும், இந்த 40 நாள் உபவாச நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உபவாச நாட்களில் அவங்க வந்து பார்ப்பாங்க, வருவாங்க. இப்போ வரும்போது அவங்கள என்னை பார்த்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, ஐயா என் முகத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. என்னது என் முகத்தில்? நான் சொல்லுவேன், அப்படிலாம் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியல, அப்படி தான் இருக்கீங்க, என்ன இன்னைக்கு பவுடர் போடாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்படித்தானா? மாற்றம் என்ன இல்லை தெரியல. திரும்ப ஒரு நேரம் கேட்டுட்டு விட்டா பரவாயில்ல, திரும்ப ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க, என்னிடத்துல ஏதாவது மாற்றம் தெரியுறதா? என்ன மாற்றம் சொல்ல? ஒன்றுமே இல்லைக்கா தெரியல. இப்போ அந்த அக்கா சொல்லுவாங்க, நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேயா. எப்படி இருக்கு? எப்படி இருக்காங்களா? 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லி எனக்கு தெரியக்கூடாது இல்லை? உண்மையா இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்? பேச்சில் கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த நாளுக்குள்ள நிகழ்வு, டயலாக், நடவடிக்கையில் கண்டுபிடிச்சிருப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அனுதினமும் வரணும் அப்படின்னா ஆவியில ஆத்மாவில் மாற்றம் வருது. இது சரீரத்தில் என்ன செய்யணும்? வேறு மனுஷனாக. அதுவரை சவுளை பார்த்துட்டு இருந்த ஜனங்க வேற, இப்போ சவுளை பார்க்கிற ஜனங்கள் வேற. ராஜா வேறு மனுஷனாக. இந்த சரீர பிரகாரமான, ஆவிக்குள்ள பிரகாரமான இந்த மாற்றத்தை ஆண்டவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் சொல்லி அல்ல, அவர்கள் என் கிரியைகளை கண்டு வேறு மனுஷனாய். நான் அப்பேற்பட்ட சவுளை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் கீழ்ப்படியாமை நிமித்தம், அப்படித்தானா? கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக வேறு குறி சொல்கிற இடத்துல போகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்தார்? விலகினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறார். ஆனால் நாம தான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாம துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் மாற்றுகிறது மாத்திரமல்ல, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையினாலே அநேக ஆத்துமாக்களை தேவனண்டை சேர்ப்போம். கர்த்தர் அத்தகைய கிருபைகளை நமக்கு தந்தருவாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மறுரூபமாக்கப்படுதல், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், பலமாய் இறங்குகிறார், அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். வேறு மனுஷனாக, சாதாரண ஒரு மனுஷனை ராஜாவாக மாற்றுகிறார். அதே சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்விலும். தாழ்வான இடத்திலிருந்து நம்மை தூக்கி அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து
ராஜாக்களுக்கு முன்பதாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு வார்த்தையினாலே அவரை கனப்படுத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். நல்லதொரு ஃபெல்லோஷிப், ஐக்கியம். தீர்க்க தரிசன கூட்டத்தில் சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதான் ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம். நான் தனி ஜபத்தில் எவ்வளவு பிரதிபலிக்கிறேனோ அதே காரியம் கூட்டத்தில் நான் பிரகாசிக்கணும். நான் பிரகாசிக்க பிரகாசிக்க திரளான கூட்ட ஜனங்கள் தேவனண்டே வருவார்கள். அது பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் சேர்க்கப்படணும். இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இதன் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒளிவமர கன்றுகளைப் போல பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தகப்பனே, சொன்ன நான் கேட்ட நாங்கள் வெறுமையாய் போகாதபடி இந்த வார்த்தையினால பலப்பட ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் செயல்படட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேறு மனுஷனாய் அதிகாரத்தையும் வல்லமையும் தரித்து கொண்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கிருபையான, அன்பான, இரக்கமான வார்த்தைகளினாலே வெளிப்படுத்த தகப்பனீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் விதமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 191 பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 191. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற கீர்த்தனையை நாம் பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். பிரசவித்த ஸ்திரீகள் செய்ய வேண்டிய சோஸ்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கிருபையினாலே பேர்காலத்துக்குரிய மிகுந்த ஆபத்தினை உன்னை ரட்சித்து சுகமான பிரசவத்தை உனக்கு அருளி செய்திருக்கிறதுனால் நீ மனதார அவருக்கு சோஸ்திரம் செலுத்தி சொல்ல வேண்டியதாவது. சங்கீதம் 127 முறையாய் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகளின் பிரயாசம் பெறுதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விடுத்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வைதின் குமாரர் பலவான்கள் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிறுத்தின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானமடையாமல் பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். கர்த்தாவே உம்முடைய அடியாளாகிய இந்த ஸ்திரீயை ரட்சியும். நம்பிக்கையை உம்மிடத்தில் வைத்திருக்கிறோம். இவளுக்கு பலத்த அரணாயிரும். சத்துருவின் முகத்துக்கு இவளை மறைத்தருளும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். சர்வவல்லமையுள்ள தேவனே, உமது அடியாளாகிய இந்த ஸ்திரீயை பேர்காலத்துடைய மிகுந்த வேதனையிலும் மோசத்திலும் நின்று தேவரீர் இரக்கமாய் ரட்சித்ததற்காக தாழ்மையாக சோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை உமது சகாயத்தினாலே இம்மேல் விசுவாசம் உள்ளவளாய் ஒரு சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கவும் மறுமையிலே நித்திய மகிமை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, அருமையான எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கடந்த நாட்கள் முழுவதும் பலப்படுத்தியிருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய திரு சமூகத்திலே காணிக்கையின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்கு அடையாளமாக நன்றி பலிகளின் மூலமாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அருமையான சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக, அருமையான எங்கள் பெற்றோர்களுக்காக, வயோதிப நிலையில் இருக்கின்ற அருமையான பெற்றோர்களுக்காக, மருத்துவமனையில் இருக்கின்ற அருமையான எங்கள் பிள்ளைகளுக்காக, பலவீனத்தோடு இல்லங்களில் இருக்கிற அருமையானவர்களுக்காக, வெளியிடங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற அருமையான ஜனங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனானவர் இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எந்தெந்த ஸ்தானங்களில் எங்கள் பிள்ளைகளுடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ அந்தந்த இடத்திலே எங்கள் பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இன்னுமாய் பற்பல தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர். அதன் நாட்களில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அருமையான எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலும் நேர்த்தியாய் நிறைவாய் பூரணமான நன்மைகளை கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, வருகின்ற நாட்களில் அதை நாம் தொடங்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய நிகழ்வுகள் அல்ல, ஏற்ற வேளையிலே அருமையான மனிதனை அழைத்து வருவீராக.
குறிக்கப்பட்ட காலத்திற்குள்ளதாகவே நாங்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் எங்கள் கரங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று நெகேமியாவின் கரத்தை ஸ்திரப்படுத்தின இஸ்ரேல் ஜனங்களைப் போல அருமையான எங்கள் பிள்ளைகளும் ஆலய கட்டுமான பணியிலே ஒருங்கிணைந்து செயல்பட ஆண்டவர் நீர் உதவி செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக எங்கள் பிள்ளைகள் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு என்று சொல்லி நீ வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் அதன் ஸ்தானங்களை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும்படி ஆளுகைக்குள்ளாங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்படும் இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரதான குருநாதா பிரசன்ன அருள்வீரே, பெரிய சில நடுவினிலே பிரசன்ன மாணவரே, பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் பிதாவாதே அரசாளும் பெருந்தகையின் ஆத்மதை பேர்க்கையிலே வெளிப்படுத்தும். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே, ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கான இருக்கும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்ற ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே முதுகுமாரனாகிய ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முத அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி வருகை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். மரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். அப்படி அபாத்திரத்தன்மை நினைவு கூர்ந்தவர்களாய் அவருடைய திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம்.
தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் மாத்திரரல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள இயேசு கிறிஸ்துவின் விலைமதியால் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய்ப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தள்ளோம். ஆமென். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? வாருங்கள். கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 247 பாடல், தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்தது. 247. தீராத
என் உள்ளம் தோய்ந்ததே ஆஜீவ தண்ணீரா தேஜம் நல் மீட்பரே. ஜெபம் பண்ண கடவோம். அவருடைய திருப்பந்தியில் பங்கு பெற்ற நாம் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த அந்த நல்ல மகிமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் உடைய சன்னிதானத்தில் வந்து பாடலின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், எங்களை அர்ப்பணிப்பதின் மூலமாய், உடைய வருகை மட்டும் நினைவுறுதலுக்கு அடையாளமாக இந்த திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு தகப்பனை எங்களை தகுதிப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் உடைய வல்லமையினாலே செயலாற்றி அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை சேர்ப்பதற்கு வேறு மனுஷனாக எங்களை பிரித்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதை செயலாற்ற ஆண்டவர் நீர் உதவி செய்யும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 35ஆம் பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகள் 35 அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற கீர்த்தனையை நாம் பாடுவோம். கண்மலை மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையிலும் இதயத்தின் தியானமும் உடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வர கடவோ. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.